வணக்கம், நான் உங்கள் ஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஷப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்குறது வெஜிடபிள் புலாவ். சட்டுன்னு வீட்டில் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்டைலில் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த வெஜிடபிள் புலாவ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்ல வெள்ளைக்கல்ல எப்படி வரணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் புலாவ் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப கலர் மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த புலாவ் ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி குக் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து இந்த ஆலு கோபி. இந்த ஆலு கோபிக்கு மசாலா எந்த அளவுக்கு இருக்கணும், பர்டிகுலர் இந்த வெங்காயம் தக்காளி அளவு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். இப்போ இந்த ரெண்டு ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போரோஸோட டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்க, புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த போரோஸோட ஃபார்ச்சுனர் மிக்சர் கிரைண்டரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் உள்ள பவர்ஃபுல்லான மிக்சர் கிரைண்டர். இந்த மிக்சர் கிரைண்டரை வச்சு நல்ல மசாலா அரைக்கலாம், நல்லா சூப்பரான பேஸ்ட்டும் ரெடி பண்ணலாம். இதில் பியூர் காப்பர் மோட்டர் இருக்கிறதுனால நல்லா உழைக்கும். அதனால ஜூஸிங், பிளெண்டிங், கிரைண்டிங் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 4 ஜார் கொடுத்துருக்காங்க. 3 எஸ்எஸ் ஜாரும் இதோட ஃப்ரூட் ஃபில்டர் ஜாரும் கொடுத்துருக்காங்க. கிளிப் லாக்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், போரோஸோட குக்கர் எடுத்துருக்கோம். இந்த குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சீரகம் போட்டிருக்கோம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் முழு கரம் மசாலா, அதாவது பேசிக்கான முழு கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய். இதெல்லாம் போட்ட பிறகு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 40 to 50% அளவுக்கு வெங்காயம் வதங்கிருக்கணும். அதுக்கு மேலே வதக்கக்கூடாது, அதே டைமில் கலர் மாறக்கூடாது. சில பேர் வெங்காயம் நல்லா வதக்கிடுவாங்க. அப்படி பண்ணினா கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் புலாவ் ஒயிட் கலர் வராது. இதே நீங்கள் மஞ்சத்தூள்லாம் போட்டு பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வதங்கினாலும் தவறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட் கார்ன் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம், மஷ்ரூம் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் அரிசி போட போகிறேன். இந்த அரிசியை எப்போ ஊற வச்சேன்னு கேட்டேன்னா கரெக்டாக இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 to 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வைக்கிறது பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லா ரெசிபியும் சொல்கிறேன். இதுவே அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு கரெக்டாக நான் சொன்ன ரேஷில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கரெக்டாக அரிசி ஊற வைக்கிற பக்கம் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற பக்கம், அதாவது 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றின பிறகு மேலோட்டமாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு மூடி போட ஆரம்பிக்கிறோம். இந்த மூடி போட்ட பிறகு எவ்வளோ நேரம் விசில் விடணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 3 விசில் மீடியமான ஃப்ளேம் வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெஜிடபிள் புலாவ் ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்குல்ல இந்த வெஜிடபிள் புலாவ். இந்த மாதிரி தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் பண்ணுவது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் இந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிருக்கூடாது. குக் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக வரணும். இது தொடர்ந்து ஒரு சூப்பரான ஆலு கோபி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற ஆலு கோபி மசாலா இல்லாமல் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆலு கோபி மசாலாக்கு தேவையான பொருட்கள்: முழு காலிஃப்ளவர் 1 நம்பர், உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன், மெத்தி பவுடர் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 12 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க ஆலு கோபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ஆலு கோபி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான மிசம்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணுறோம். அதனால் இந்த முந்திரி பருப்பு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது என்கிட்ட இருக்க இந்த போரோசில் ஃபார்ச்சுனர் மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணி முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு சூப்பரான கடாய் எடுத்துக்கங்க. அதுக்காக நான் போரோசில் கடாய் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த ஆயில் டிஸ்பென்சர் மூலயமா இந்த எண்ணெயை ஊற்றி சமைக்க ஆரம்பிக்கிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சீரகம் போட்டிருக்கோம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். அதே டைமில் இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன், அதே மாதிரி எந்த அளவுக்கு தக்காளி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன மாதிரி 60% அளவுக்கு வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி மசாலா கொடுக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தக்காளி. இதுக்கப்புறம் தேவையான பவுடர் மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்ட பிறகு அந்த வெங்காய தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளியும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த காஷ்மீர் சில்லி பவுடர். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா காரத்தோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் தனியா பவுடர் தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலா குக் பண்ணுறோம். இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே உருளைக்கிழங்கு இந்த இடத்துல போட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடி கேஷ்யூ பேஸ்ட்டும் போடுறோம். அதனால் இந்த மசாலா நல்லா வேகட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு. இதே ஹோட்டலில் பண்ணும்போது இந்த முந்திரியை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா போட்டு குக் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது ஹோட்டல் ப்ராசஸ். ஆனால் வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பச்சை முந்திரியை, அரைச்ச முந்திரியை இந்த மசாலாவை போட்டு குக் பண்ணுறோம். இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு நம்மளுக்கு என்ன வாங்கிட்டோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடுறோம்.
இந்த இடத்துல கஸ்தூரி மேத்தி பவுடர் போடணும். ஆனால் கொஞ்சம் நான் முழுசாகவே அப்படியே போட்டிருக்கேன். எதுக்காகனா அந்த வாசனை வேணும். உங்களுக்கு வேணா கொஞ்சம் பவுடர் போட்டிருக்கேன், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சில பேர் உருளைக்கிழங்குல உப்பு போடாமல் வேக வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகிட்டுனா நம்ம என்ன தான் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த உருளைக்கிழங்குல மசாலா இருக்காது, மேலோட்டமாக இருக்கும்போது தவிர உள்ளே இருக்காது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த காலிஃப்ளவர், இதெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏங்கிட்டனா அந்த காலிஃப்ளவர் வந்து வேக வச்ச காலிஃப்ளவர் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி, சீரகம் போடணும். இந்த ஆலு கோபி ரெசிபிக்கு கண்டிப்பாக சீரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துனே சீரகம் தலைப்பாக போட்டிருக்கோம், கடைசியாக சீரகம் பவுடர். இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அப்படின்னா பட்டர், நான் யூஸ் பண்ணிடுறது நெய். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆலு கோபி மசாலா ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஆலு கோபி. நீங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு நிறைய விதமான ஸ்டைலில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க மக்களும் வந்து அம்மா என்ன ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மசாலா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆலு கோபி மசாலாவும் இந்த வெஜிடபிள் புலாவும் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த அருமையான ஸ்டைலில் பண்ணுற இந்த வெஜிடபிள் புலாவ், அதுக்கப்புறம் இந்த ஆலு கோபி மசாலா. பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணும்போது அந்த வெங்காயம் வதக்கிற பக்கம் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினா நல்ல வெள்ளை கலரில் அந்த சாதம் வரும். அதே மாதிரி தான் இந்த ஆலு கோபி மசாலா. இந்த ஆலு கோபி மசாலா பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு போடணும், எப்படி குக் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த வெஜிடபிள் புலாவும் ஆலு கோபி உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இதே மாதிரி தான் இந்த போரோசல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ஷெஃப் தீனா 10 சொல்லி ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி. நன்றி, வணக்கம், see you, bye, take care.